தேர்வர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த இது பார்க்க போகிறது லாப நஷ்ட கணக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக். எப்போவுமே எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக மார்க் சரியாக மேக்ஸ் வராதவங்க கூட தெரியாதவங்க கூட இந்த இந்த டாப்பிக்லலாம் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அது கரெக்டாக போட்டு தொடர்ந்து இந்த மாதிரி மெத்தட் கணக்குகளை பார்த்து எக்ஸாம்பிள் கணக்கெல்லாம் பார்த்து நம்ம தொடர்ந்து போட்டு பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம பழகிடாது. இப்போ பாருங்கள், லாப நஷ்டம். ஒரு மிதிவண்டியை ரூபாய் 1500க்கு வாங்கி ரூபாய் 1350க்கு விற்றால் நஷ்ட சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நஷ்ட சதவீதம் பார்த்தீங்கன்னா, இப்போ வாங்கிய விலை எவ்வளோ? அடக்க விலை. அதான் வாங்கிய விலை தான் அடக்க விலை. அடக்க விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 1500. அது விற்ற விலை எவ்வளோ? விற்ற விலை எவ்வளோ? ரூபாய் 1350. இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா 0.5 கிட்டத்தட்ட 150 ரூபா நஷ்டம் வருது. இந்த 150 ரூபா எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க. இந்த 1500ல் பார்த்தீங்கன்னா, நஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நஷ்ட சதவீதம் ஈக்குவல் டு நஷ்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100. இப்போ பார்த்தீங்கன்னா நஷ்ட சதவீதம் எவ்வளோ? நஷ்ட சதவீதம் 150 ரூபா நஷ்டம் பை அடக்க விலை எவ்வளோ? 1500 இன்ட்டு 100. இப்போ 0க்கு 0 கேன்சலா? இந்த 15 இது 10 முறை போமா? அப்படின்னா எவ்வளோ நஷ்ட சதவீதம்? நஷ்ட சதவீதம் வந்து 10%. இந்த 1500 ரூபாய்க்கு வாங்கி அதை 1350 ரூபாய் விற்றோம்னா 10% நஷ்டம் சதவீதம் ஆகுது. அப்புறம் இன்னொரு கணக்கு பாருங்கள். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ரூபாய் 110க்கு வாங்கி 10% லாபத்திற்கு விற்கிறார் எனில் விற்பனை விலை எவ்வளவு? விற்பனை செய்யப்பட்ட விலை எவ்வளோ? அந்த விற்ற விலை எவ்வளோ? 110 ரூபாய்க்கு அடக்க விலை வந்து 110 ரூபாய்க்கு அடக்க விலை. அது வந்து 10% லாபத்தை விற்கிறார். இந்த மெத்தட்லாம் எப்படி பண்ணணும்னா, இந்த மெத்தடில் நான் சொல்கிற மெத்தடில் பாருங்கள். 110 ரூபான்றது அடக்க விலைன்னா, அடக்க விலை சதவீதத்தை பொறுத்து சதவீதம் லாப நஷ்ட கணக்கெலாம் வந்து அடக்க விலைனாவே 100% அர்த்தம். 100% வந்து 110 ரூபான்னா 10% எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. அப்போனா எவ்வளோன்னு கேட்குறேன். அந்த விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போனா 100% 110 ரூபான்னா 10% எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா 110%. 110% எவ்வளவு? இப்போ பாருங்கள், இப்போ குறுக்கில் இருக்குன்னு வச்சுக்கோ. 110 இன்ட்டு 110 பை 100. 0க்கு 0, 2 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ 11 121 ரூபா. எவ்வளோ? 10% எக்ஸ்ட்ரா விற்றா 110 ரூபா அடக்க விலை. அது வந்து 10% எக்ஸ்ட்ரா விற்றா எவ்வளோ? 121 ரூபா அவருக்கு. அவங்களுடைய தான் சி ஆன்சர். இப்போ இன்னொரு மாடல் லாப நஷ்ட கணக்கில். ஒரு 15 பொருட்களை வாங்கிய விலை வந்து 15 பொருட்கள் வாங்கிய விலை 18 பொருட்களின் விற்கிற விலைக்கு சமம் எனில் நஷ்ட சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு பொருளை 15 பொருளை வாங்கி அதாவது 18 பொருட்கள் விற்கிற விலைக்கு இதை விட கம்மியான விலைக்கு விற்றுதுன்னா 15 பொருட்கள் வாங்கிய விலை 18 பொருட்களின் விற்கிற விலைக்கு சமம் எனில் நஷ்ட சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ? 15 காஸ்ட் ப்ரைஸ். அதுதான் காஸ்ட் ப்ரைஸ்னால் அடக்க விலை. அடக்க விலை எவ்வளோ? 15. அப்புறம் 18 பொருட்கள், அதாவது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 18 பொருட்கள். இப்போ நம்ம எப்படி போகிறதுனா, 15 பொருட்கள் வாங்கிய விலை என்ன வருது? 15 பொருட்கள் வாங்கிய விலைன்னா காஸ்ட் இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸு ஈக்குவல் டு 18 பொருட்களுக்கு செல்லிங் ப்ரைஸுக்கு சமம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போடும்போது சிபி பை எஸ்பி ஈக்குவல் டு சிபி எவ்வளோ? இப்படி மாறிடும். இது வந்து கீழே வந்துடும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? இங்கே 18 ஆகிடும். இப்போ வந்து நஷ்ட சதவீதம் 18லேருந்து எப்போவுமே நஷ்டக்கு விடும்போது செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிக்கணும். கழிச்சோம்னா எவ்வளோ? 3 ரூபா நஷ்டமாகுது. இப்போனா 3 பொருள் நஷ்டமாகுது. அப்படின்னா நஷ்ட சதவீதம் ஃபார்முலா எவ்வளோ? நஷ்ட சதவீதம்ட்டு நஷ்டம் பை காஸ்ட் ப்ரைஸ். அடக்க விலை எவ்வளோ? 18. அடக்க விலை எவ்வளோ? 18. அப்புறம் வந்து 3 இன்ட்டு 100 வேறு 6 3 18. இப்போ வந்து 2 3 6
50 2 100. அப்புறம் 50/3 பாட்டுங்க. 1 3 3. அப்புறம் 1 3 3 2 6 3 18 1 மீதி 2/3 3%. எவ்வளவு? 16 16.16 2/3% தான் காஸ்ட். அப்படின்னா தான் ஏ மாடல். ராமன் துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூபாய் 13,500க்கு வாங்கினார். இதனை 12% நஷ்டத்திற்கு விற்றார் எனில் துணி துவைக்கும் இயந்திரத்தின் விற்பனை விலை என்ன? ஒரு இயந்திரத்தை காஸ்ட் ப்ரைஸ்னால் அடக்க விலை என்ன? அடக்க விலை எப்பவுமே 100%. 100% அடக்க விலை. அதில் வந்து லாப விலைன்னு பார்த்தோம்னா, லாபம் 10%னா 110ன்னு கணக்கு பண்ணணும். நஷ்டம் 10%னா 90% கணக்கு பண்ணணும். அதுமாரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா, அடக்க விலை 100% அடக்க விலை. அடக்க விலை பார்த்தீங்கன்னா 13,500 வாங்கினார். 12% நஷ்டத்தை விற்கிறார். 12% நஷ்டத்தை விற்கிறார்னா அப்படின்னா எவ்வளோ? 12% நஷ்டத்தை விற்கிறார்னா அப்படின்னா மீதி எவ்வளோ காஸ்ட்டு? துணி துவைக்கும் இயந்திரத்தின் விற்பனை விலை. அப்படின்னா 12% கழிச்சிட்டோம்னா மீதி எத்தனை சதவீதம்? 88% விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ விற்பனை 88% தானே விற்கிறோம், 12% நஷ்டத்துக்கு விற்றோம்னா 88% தானே இப்போ அந்த விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 88 × 13,500 பை 100. இந்த 0க்கு 0 0 0 135 × 88 8 40 8 40 மீதி 4 3 24 28 8 மீதி 2 1 8 12 8 12 1 8 8 2 10. அப்புறமா அதே தான் 0 8 0 1 0 8 8 1 1. இன்னும் எவ்வளோ? 12% நஷ்டத்துக்கு விற்ற எவ்வளோ விற்பனை விலை எவ்வளோ? 11,880 ரூபா தான் அதனுடைய நஷ்டம். 12% நஷ்டத்துக்கு விற்றா மீதி எவ்வளோ அவர்கிட்ட இருக்குன்னா 11,880க்கு விற்கிறாரு. அது வந்து ஆன்சர் பி. இன்னொரு மாடல் பாருங்கள். ஒரு கடைக்காரர் 70 கிலோகிராம் உருளைக்கிழங்கை ரூபாய் 420க்கு வாங்கி மொத்தத்தையும் 1 கிலோ ₹6.50 வீதத்தில் மொத்தத்தையும் விற்கிறார். 70 கிலோ விற்கிறார். இதுலேருந்து அவருக்கு கிடைத்த லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பாருங்கன்னா 70 கிலோகிராம் வந்து 420. அப்போனா 1 கிலோகிராம் வந்து ₹6.50 விற்கிறாங்க. அப்படின்னா இதனுடைய லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ லாபமாக நஷ்டமாக தெரியாது, இதனுடைய லாப சதவீதம் எவ்வளோ கேட்குறாங்க. அப்படின்னா இந்த மெத்தட் எப்படி பண்ணணும்னா 70 கிலோ பை 420 விலை போட்டுட்டு இன்ட்டு இந்த லாபம். இப்போ இது எவ்வளோ? அடக்க விலை எப்பவுமே 100% இது பண்ணணும். அதே மாதிரி 1 கிலோ எவ்வளோ? 1 கிலோ இன்ட்டு எவ்வளோ இதுன்னு தெரியாது, சதவீதம்னு நமக்கு தெரியாது. அப்படின்னா பை 6.5 விலையை இங்கே போட்டுடணும். அப்படின்னா இது விலையை இங்கே போட்டுடணும். அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே புள்ளி இருந்ததுன்னா ஒன்று இங்கே 0க்கு போனோம்னா இது புள்ளி போயிடும். என்ன செய்யணும்? 70 × 100/420 இந்த 0 போனோம்னா 1 × எக்ஸ் தானே வரும். நம்ம எக்ஸ் தான் கணக்கு வச்சுக்கணும். அதை வந்து எக்ஸ்ன்னு கணக்கு வச்சுக்கின்னு பை இங்கே 10 ஒரு 0 போட்டுக்கணும். இங்கே வந்து 65 ஆகிடும். அப்போ நான் கணக்கு போட அடிக்க 0 0 6 42 அப்படின்னா 3 2 6 50. அப்புறம் இங்கேருந்து கணக்கு போடுங்க. இப்படி அடிக்கலாமா? வேறு எப்படி அடிக்குது? இது 5 10 50. இப்போ கால்குலேஷன் பண்ணு. இது பெருக்கு 65 × 65 65 × 5 ஏஞ்சு 25 5 மீதி 2 5 30 325. அப்படின்னா 325/3 ஈக்குவல் டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதை அடிச்சோம்னா 1 3 3 மீதி 0 8 3 24 மீதி 1 1/3%. அப்படின்னா 108 3%. இது பாருங்கள் சி. இப்போ இன்னொரு மாடல் பாருங்கள். ஏற்கனவே நான் பார்த்த மாடல் தான் இது.
10 அளவுகோல்களின் விற்ற விலையானது 15 அளவுகோல்களின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் எவ்வளோன்னு பார்க்குறோம். இப்போது 10 அளவுகோல் வந்து விற்ற விலையானது 10 அளவுகோல் விற்ற விலை இது வந்து என்னது செல்லிங் ப்ரைஸு. 15 அளவுகோலின் அடக்க விலைன்றது காஸ்ட் ப்ரைஸு. அப்படின்னா அது லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 10 அளவுகோலின் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு இந்த மெத்தடில் போடணும். அப்புறம் 15 அளவுகோலின் காஸ்ட் ப்ரைஸ் எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? இது 15 இங்கே வந்துடும், இப்படி வந்துடும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து வந்துடும். இப்போ வந்து லாப சதவீதம் எப்போவுமே 15 விற்ற விலையிலேருந்து இது கழிச்சோம்னா நம்ம லாபம் வந்து 5 ரூபா. இதனுடைய சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம் எவ்வளோ? 5. லாபம் வந்து 5 இன்ட்டு செல்லிங் அது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 10. அடக்க விலை 10 இன்ட்டு 100. 10 100 இன்ட்டு எவ்வளோ? லாப சதவீதம் எவ்வளோ? 50%. இதுதான் ஆன்சர். ஒரு மெத்தையின் குறித்த விலைன்றது அடக்க விலை வந்து 7500. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ? இப்போ வந்து ஒரு பெட்டு வந்து 7500 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 10% குறைக்கின்றாங்க. திரும்பவும் 10% குறைக்க அது பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 20% குறைக்கிறாங்க தொடர்ச்சியாக. அப்போனா எவ்வளோ வாடிக்கையாளர் எவ்வளோ காசு கொடுத்து அந்த பெட்டை வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல போகிறோம். தொடர் சதவீதம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 7500 இன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எவ்வளோ? 10% தள்ளுபடினா ஒரு அடக்க விலையுடைய எவ்வளோ? அடக்க விலை நம்ம எப்போவுமே 100% தான் நம்ம கருதணும். எப்போவுமே ஒரு அடக்க விலை வந்து 100% கருதணும். அப்போனா 10% போச்சுன்னா அப்படின்னா 90/100. திரும்பவும் ஒரு 20%னா எவ்வளோ? இப்போ பாருங்கள், 20% தள்ளுபடினா திருப்பி ஒரு 80/100. இப்போ பாருங்கள், இந்த 0 2 0க்கு 2 0 கேன்சல், ஒரு 0க்கு 1 0 கேன்சல், 2ஆல் அடிங்க, 4 2 8, 5 2 10, இந்த 5 வந்து இங்கே அடிங்க, 1 5 5, 5 5 25. இப்போ பாருங்கள், 15 × 4 எவ்வளோ? 90. 15 × 4 60. அப்போனா இந்த 90 × 60 பாருங்கள், 0 0 6 54. எவ்வளோ? தொடர் தள்ளுபடி போச்சுன்னா அவங்க வந்து 5400 ரூபா கொடுத்து அந்த பெட்டை வாங்குறாங்க. அப்படின்னா ஆன்சர் இது. இப்போ பாருங்கள், ஒருவர் 10 ரூபாய்க்கு 11 எலுமிச்சம்பழங்களை வாங்கி 11 ரூபாய்க்கு 10 எலுமிச்சம்பழங்களை விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கு வந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து 10 இந்த மெத்தடில் போடணும். கண்ணை மூடி இந்த மெத்தடில் போட்டுருங்க. 10/11. அப்புறம் வந்து 11 ரூபாய்க்கு வாங்கி அதை 10 எலுமிச்சம்பழத்தை விற்றுறாரு. 11 ரூபா 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் விதத்தில் 11 எலுமிச்சம்பழத்தை வாங்கி அது 11 ரூபாய் விதத்தில் 10 விற்றுறாரு. அப்படின்னா அவருடைய லாப சதவீதம்னா இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா 10/11 இன்ட்டு 11/10 இந்த மெத்தடில் குறுக்கு பெருக்கு பெருக்கிடுங்க. 11 11 121, 10 10 100. எவ்வளோ வருது? 21 ரூபா. இப்போ சதவீதம் பார்த்திங்கன்னா 21% கிடைக்கும் லாப சதவீதம் எவ்வளோ? 21% அவங்களுக்கு லாபம் கிடைக்குது. இந்த மெத்தட் வந்தாலுமே இது மாதிரி போட்டு குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டாவே ஈஸியாக ஷார்ட்கட்டாக இது மாதிரி போட்டுடலாம்.